கோயம்புத்தூர் ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெசிபி வந்து நிறைய வீடியோஸில் நான் பார்த்துருக்கேன். நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியும் நான் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி வந்து இது பிரியாணிக்கு ஈக்குவல், இது வந்து வேறு லெவல் ரெசிபி அப்படின்னு சொல்லிடலாம். நான் வந்து ரீசெண்டாக மாதம்பட்டி ரங்கராஜ் சார் அவருடைய ரெசிபி வந்து வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கும்போது அவருமே அதில் சொல்லியிருந்தார், இந்த மாதிரி கெஸ்ட்டுங்கெல்லாம் வந்தாங்கன்னா பிரியாணிக்கு ஈக்குவலி நாங்கள் வந்து பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ எனக்கு அது பார்த்ததுலேருந்து எனக்கு இது வந்து நிஜமாகவே அந்தளவுக்கு இது வந்து வேர்த்தா ஹைப், இந்த அளவுக்கு ஹைப் இருக்கே, இது வந்து நிஜமாவே அதுக்கு ஈக்குவலி இருக்குமா அப்படின்னு சொல்லி எனக்கு வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. சரின்னு அவரோட ரெசிபியவே பார்த்து நான் அப்படியே வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டேன். அவர் சொன்ன எல்லா ஸ்டெப்ஸுமே நான் பண்ணேன். இந்த மிளகு சீரகம் இடித்து போடுறது, லாஸ்ட்டாக தேங்காய் எண்ணெய் ஊற்றுறது, தேங்காய் துருவி போடுறது, பூண்டு இடித்து போடுறதுன்னு எல்லாமே நான் பண்ணேன். தண்ணி மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடுச்சு. பட் அதர்வைஸ் வந்து டிஷ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு சைட் டிஷ் வந்து வாழைக்காய் செட்டிநாட் ரோஸ்ட் மட்டும் பண்ணிவிட்டு நல்லா சூப்பராக ரெண்டுமே வந்து அக்கம்பனி ஆச்சு. வேறு லெவலில் இருந்துச்சு லன்ச்சு.